அடுத்து மகர ராசி. ராசிநாதனே வெற்றி ஸ்தானத்துல 3ல இருக்காரு. ரொம்ப விசேஷமான அமைப்பு. 3, 12 கூடிய குரு 6ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ கெடு விஷயம் சொல்ல முடியாது. 12ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறது விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க. உங்க ஜாதகத்துக்கு அதாவது மகர ராசிக்கு சுக்கிரன் தாங்க யோகாதிபதி. யோகாதிபதி 4ல உட்கார்ந்துருக்கிறது வேற என்ன வேணும் உங்களுக்கு? நல்ல லக்ஸரி, நல்ல கம்ஃபர்ட்டு எல்லாமே குடுப்பாரு. மகர ராசி நேயர்களுக்கு ராசிநாதன் சனி சிறப்பா இருக்காரு. சுக்கிரன் தொழில் ஸ்தானத்த பார்க்குறாரு. ஸோ உங்க வருமானம் பெருகப் போது, தொழில் வளம் பெருகப் போது, எல்லாமே இருக்கு. ஆனா இந்த செவ்வாய், சனி 3ஆம் இடத்துல இருக்கிறது, ஆரம்ப 1 மாதம் மிக கவனமா இருக்கணும். கண் திருஷ்டி படுற மாரி எந்த விஷயத்திலயும் கலந்துக்க கூடாது, நடந்துக்க கூடாது. இந்த மகர ராசிக்கு ஒரு சின்ன எச்சரிக்கையா இருக்கட்டும். மத்தபடி ராகு, கேது அவ்வளோ பயப்படுற மாரி ஒண்ணும் இல்ல. ஸோ இந்த ஜாதகத்துக்கு ராசிநாதன் சனியும், குருவும், சுக்கிரனும் மிக சிறப்பா இருக்கு. 100க்கு 75% இந்த மகர ராசி நேயர்களுக்கு குடுக்கலாம். மகர ராசிக்கு ஆரம்ப கல்வியில இருக்கிறவங்களுக்கு, அதாவது குழந்தைகளுக்கு, இந்த ஒரு 7த், 8த்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு, இந்த செவ்வாய், சனி ஒண்ணா இருக்கிறதால கொஞ்சம் ரொம்ப சேட்டை அதிகமா இருக்கும். ஆரம்ப கல்வியில கொஞ்சம் நிதானமா இருக்கும். இந்த செவ்வாய் மே மாதம் விலகி போன பிறகு கல்வியில ஒரு தரமா இருக்கும். ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே மாரி செவ்வாய் சுக்கிரனோட சேர்றது மிக உன்னதமான அமைப்பு. ஸோ மகர ராசி நேயர்களுக்கு தொழில் வளம், பொருள் வளம், தேக ஆரோக்கியம் எல்லாமே சிறப்பா இருக்கும். ஒரு எச்சரிக்கையான விஷயம் என்னன்னா, கண் திருஷ்டி படாம மகர ராசி நேயர்கள் நடந்துக்கணும். மத்தபடி எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கு. இடமாற்றம் கூட ரொம்ப பாதகமா ஒண்ணும் இல்ல. சாதகமா தான் இருக்கு. ஸோ மகர ராசிக்கு சனியும், குருவும் மிக மிக முக்கியமான விஷயம். சுக்கிரன் ரொம்ப உன்னதமா இருக்காரு. அடுத்து உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் 5ஆம் இடத்துக்கு வராரு சுக்கிரன். அது கூட நல்லா தான் இருக்கு. இந்த தமிழ் புத்தாண்டு மகர ராசிக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு.